Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பொரியல்ல இன்னைக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ண போறதுல தேங்காய்க்கு ஆல்டர்னேட்டாவா ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் இதுல நம்ம சேர்த்து இந்த பொரியல் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வாழைப்பூ பொரியல் செய்யறதுக்கு வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி மோர் தண்ணியில் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு அப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு அழைச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக இடித்த பூண்டு, 2 காஞ்ச வத்தல், அப்புறம் பொடி பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு நம்ம நிறைய சேர்த்துக்கக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மோர் தண்ணியில் வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துடலாம். வாழைப்பூ சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு பதிலாக நான் கலந்துத்தூள் யூஸ் பண்ண போகிறேன். கலந்துத்தூள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலந்துத்தூள் அப்படின்றது ஒரு மசாலா பவுடர். இது நம்ம எல்லா வகையான குழம்பு அப்புறம் இந்த மாதிரி காய்கறி வகைகளுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தனியா, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே போட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது. நம்ம சாதாரணமாக அரைக்கிற சாம்பார் பொடிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். அதாவது இதில் நம்மளுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே மொத்தம் சேர்த்தே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கணும். 1 கிலோ அளவுக்கு காஞ்ச வத்தல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தனியா அதுக்கு பாதிக்கு பாதி தான் எடுத்துக்கணும். அதனால இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ஒரு மசாலா பொடி தயார் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மசாலா பொடியை நீங்கள் உங்களோட எல்லா காய்கறி அப்புறம் கூட்டு வகைகளில் எதில் நீங்கள் தேங்காய் சேர்க்க போகிறதுலையோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை சேர்த்து செஞ்சிடலாம். இந்த ரெசிபியோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி விலாவரியாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வாழைப்பூ பொரியல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாழைப்பூ பொரியல் செய்யறதுக்கு வாழைப்பூவை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இப்போ நான் இதில் கலந்து தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து தூளை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கலந்து தூள்லேயே நம்மளுக்கு எல்லா மசாலாவும் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த பொரியலுக்கு தேங்காய் தனியாக சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. நம்ம கலந்த மசாலா பொடியே இதில் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க இந்த வாழைப்பூவும் பருப்பும் வேகிறதுக்கு. இந்த அளவு தண்ணி விட்டிங்கன்னா போதும், நிறைய தண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லெட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 விசிலில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ரெண்டு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட வாழைப்பூ பொரியல் தேங்காய் இல்லாமலே இவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்காய் இல்லாத இந்த வாழைப்பூ பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.